துன்யாவிற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காக வேண்டி தங்களை இந்த உலகத்தில் விற்கிறார்கள், விற்றுக் கொண்டார்கள். விலைக்கு வாங்கக்கூடியவன் கண்ணுக்கு தெரியலையே, அல்லாஹ் முஃமின்களுடைய உயிரையும் உடமையும் விலைக்கு வாங்கி கொண்டான். என்ன விலை கொடுத்தா? இந்த உலகத்துல அல்லாஹ் ஏதாவது தர்றீங்க, அப்ப ஜும்மா தொழுகிறீங்களா? அது ஜும்மாவுக்கு போதோ வர்றீங்க இல்ல, இமாம் மெம்பரில் ஏறிய பிறகு பதிவேட்டில் பதிவு செய்யப்படாத ஒரு ஜும்மா சும்மா ஷைத்தானுக்காக வேண்டி விற்பவர்களும் இருக்கிறார்கள். நிச்சயமாக நஷ்டவாளிகள் யார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வேணும் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோமா, எத்தனை மணி நேரம் கொடுத்தாலும் ஓடுவதற்கு தயார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஓடுவதற்கு தயாரா? உட்கார்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது, பள்ளியில் வந்து உட்கார்வதற்கு 5 நிமிடங்கள் மார்க்க விஷயங்களை கேட்பதற்கு, 10 நிமிடங்கள் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவதற்கு. அப்ப இந்த மார்க்கத்தில் வாழுகின்ற பொழுது எப்படி எல்லாமோ வாழலாம் அப்படிங்கிற போக்குகளை பல குடும்பத்தார்கள் இன்றைக்கு வாழ்வதை பார்க்க முடிகிறது. அப்ப நமக்கு கிடைத்த இந்த சோசியல் மீடியா இருக்கு பாருங்க, அதுலதான் நாம என்ன செய்யணும், செய்திகள் நிறைய பரப்பணும். அப்ப எத்தனையோ விஷயங்கள் ஆபத்து அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தாம இல்லையே, கண்ணுதான் தெரியுது, பாக்கி எல்லாத்தையும் மறைச்சிருக்கிறான். எதுக்கு மறைக்கிறான்னு தெரியல. பார்த்துட்டுமா யார கேவலம் ஜமாத்து போர்டு வச்சிருக்கிற, இன்னைக்கு வச்சிருக்கிற விரல் அசிக்கிற உள்ள வரக்கூடாதுங்கிற, தொப்பி போடாத வந்து தொழக்கூடாதுங்கிற கேவலமா இல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மாவுரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஒரு ஹதீஸில் வரக்கூடிய ஒரு சிறிய ஒரு வார்த்தை தான் தலைப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பாஇஉ நஃப்ஸஹு, தங்களை விற்பவர்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸுடைய ஒரு பகுதியாக, ஒரு சொற்றொடராக தங்களை விற்கக்கூடியவர்கள், விற்பவர்கள் என்ற செய்தியை இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியின் மூலமாக விளங்கி, எப்படியாப்பட்ட விற்குதல் சிறந்தது, எது சிறந்தது அல்லாதது என்பதைத்தான் இன்றைய உரையாக நாம் தெரிய இருக்கிறோம். அபூ மூஸா அல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு நாஸி யகுது, ஒவ்வொரு மனிதர்களும் காலை அடைகின்ற பொழுது
ஃபபாஉ நஃப்ஸஹு ஃபமுஅதிகுஹா அவ் மூபிகுஹா. அவர்கள் தங்களை விற்கிறார்கள். அப்படி விற்பதன் மூலமாக தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் அல்லது தங்களை அழித்துக் கொள்கிறார்கள். பாதுகாப்பு என்று சொன்னால் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள் அல்லது பாதுகாக்காமல் நரகத்துக்குள்ளவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அப்ப எந்திரிச்ச உடனேயே மிகப்பெரிய ஒரு விற்பனை நமக்கானதாக இந்த உலகத்தை அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். அப்ப அந்த விற்பனையில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அப்ப நடக்கிறத பொறுத்து தான் சொர்க்கவாதியா நரகவாதியா, ஈடேற்றம் பெறக்கூடியவரா அல்லது அழிந்து போகக்கூடியவரா என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வரியில தங்களை இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் சொர்க்கம் போவார்கள், ஷைத்தானுக்காக வேண்டி தங்களை விருப்பவர்கள் நரகம் போவார்கள் என்று சொல்லாவிட்டாலும் அதுதான் யதார்த்தம். அப்ப தங்களுடைய உயிர், உடம்ப, பொருள், அதே போல எல்லாமே அல்லாஹ்வுக்கானதாக இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இது சம்பந்தமாக, விற்பனை சம்பந்தமாக, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக, இன்றைய தலைப்புடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிறானா என்று சொன்னால் 2 இடங்களிலே அல்லாஹ் பேசுகிறான். சூரா அல் பக்ராவில் 207வது வசனமாக அல்லாஹ் சொல்லும்போது, வமினன் நாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகா மர்வாத்தில்லாஹ், மனிதர்களிலே சிலர்கள் இருக்கிறார்கள் தங்களை அல்லாஹ்விற்காக வேண்டி அர்ப்பணிக்கிறார்கள் அல்லது விற்றுக்கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இது இறங்கியதற்கான பல காரணங்கள் இருந்தாலும் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து இறங்கிய செய்தியாக பரவலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்னதான் செஞ்சாங்க? சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரோம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து இந்த மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு கடுமையான சோதனைகள் ஏற்பட்டு ஹிஜ்ரத் என்ற பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த சூழலில் அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கான ஆயத்த பணிகளை ரெடியாகிறாங்க. அப்ப அந்த ஹிஜ்ரத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், சுயநலத்தோடு உண்டான ஹிஜ்ரத் அல்ல, உலகத்தை விரும்பி செய்த ஹிஜ்ரத் அல்ல, மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு சலுகை, ஒரு தியாகம். அதுதான் ஹிஜ்ரத் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதுதான் அவங்க செய்தாங்க. இப்ப அவங்க போகும் பொழுது வழிமறிக்கிறார்கள், எதிரிகள் வழிமறிக்கிறாங்க. வழிமறிச்சுட்டு சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட நீ எப்படி வந்த, ஒண்ணுமே இல்லாம வந்த, இங்க வந்த பிறகு நிறைய பொருள்களை சேகரிச்சுட்ட, சம்பாரிச்சுட்ட, அதனால நீ இந்த ஊரை விட்டு போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தவங்க உடனே கேட்கிறாங்க, பொருளாதாரம் தான் உங்களுக்கு பிரச்சனையா? நான் உங்களுடைய ஊர்ல நான் பொருள் திரட்டியதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா அந்த பொருளாதாரத்தை உங்கள்கிட்ட அப்படியே கொடுத்துட்டு நான் இப்படியே சென்றால் நீங்கள் என்னை விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப உடனே என்ன செய்யறாங்க எதிரிகள், பிரச்சனை இல்லை, பொருளாதாரத்தை எடுக்காம வந்தது மாதிரியே நீங்க போறீங்கன்னா விட்டுறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர்கள் உலக விரும்பிகள், இவர் அல்லாஹ்வை விரும்பியவர், மறுமையை விரும்பியவர். அப்ப மறுமைக்காக இவர் விற்கிறார். இவருடைய விற்பனையை நரகத்திற்காக வேண்டி அந்த எதிரிகள் வாங்குகிறார்கள். இப்படி கொடுத்துட்டு ஹிஜ்ரத் பயணம் போறாங்க. போய் மதீனா தான் அடைகிறாங்க. ரபிஹ திஜாரத்து அபு யஹ்யா, அவர் அபு யஹ்யான்னு அடைமொழி சொல்லப்படும். சுஹைபுடைய வியாபாரம் லாபம் அளித்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் அங்கே செய்தி அறிவிக்கிறார்கள். சஹாபா பெருமக்களுக்கு செய்தி அறிவிச்சுட்டு சொல்றாங்க, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதத்தை குறித்து சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே வமினன் நாஸி மை யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகா மர்லாத்தில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்காக வேண்டி தங்களை இந்த உலகத்தில் விற்கிறார்கள், விற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் அவர் சம்பந்தமாகத்தான் இந்த செய்தி இறக்கியதாக நாம் ஹதீஸ்களில் தஃப்சீர்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
அப்ப இது ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான், தங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி விற்றார்கள். அப்படின்னா என்ன? இந்த உலகத்தை நீ விரும்புறியா, அந்த உலகத்தை உனக்கு கொடுத்துறேன், ஆனா நான் வறுமையை விரும்புறேன். அது உயிரை கேட்டாலும் அதை தியாகம் பண்ணக்கூடிய சூழல் வந்தால் அந்த இடத்துல தியாகம் பண்ணணும். அதுதான் அடுத்து அதான் சொல்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. சூரத்து தௌபால 111வது வசனமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. நிச்சயமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். யார விலைக்கு வாங்கி கொண்டான்? இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன, இறை விசுவாசிகளிலிருந்து, அன்ஃபுஸஹும் அம்வாலஹும், அவர்களுடைய பொருளையும் அவர்களுடைய உயிரையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். விலைக்கு வாங்கிறது யாருங்க? ஆனா கண்ணுக்கு தெரியல. விலைக்கு வாங்கக்கூடியவன் கண்ணுக்கு தெரியலையே. அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யுது, நமக்கு அது பெரிதாக தெரியல, உலகம் பெரிதாக தெரிகிறது. உலகத்துக்கு முன்னாடி எல்லாமே தெரியுது, லாபங்கள் தெரியுது, கண்ணுல வரவு செலவு தெரியுது, எல்லாமே கண் முன்னாடி கிடைப்பதனால் அதைத்தான் ஆதாயமாக கருதுகிறோம். ஆனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும். அல்லாஹ் முஃமின்களுடைய உயிரையும் உடமையும் விலைக்கு வாங்கி கொண்டான். என்ன விலை கொடுத்தான்? பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. வேற ஒண்ணுமே கிடையாது. சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். அல்லாஹ் கொடுக்கிறது என்ன? சொர்க்கம் தான். அது கண்ணுக்கு தெரியல, ஆனா அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். இப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் விற்கணும். இந்த உலகத்துல நம்முடைய உயிர், உடமை, நேரம் எல்லாத்தையும் அல்லாஹ்விற்காக வேண்டி விற்க வேண்டும். அப்படி விற்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு பகரமாக சொர்க்கத்தை தர்றான். இங்கே அல்லாஹ் அவர்களுடைய உயிராக இருந்தாலும் சரி, உடைமைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் விலை கொடுக்கிறான், சொர்க்கத்தை விலை கொடுக்கிறான். அப்ப சொர்க்கத்தை விலை கொடுக்கும் பொழுது அது பெருசா தெரியல. இந்த உலகத்துல அல்லாஹ் ஏதாவது தர்றீங்க, அப்ப ஜும்மா தொழுகிறீங்களா, அது ஜும்மாவுக்கு போதோ வர்றீங்க இல்ல, ஒட்டகத்தை அறுத்த நன்மை கிடைக்கும்னு சொல்றதை விட ஒரு ஒட்டகம் இல்ல, ஒரு கோழியோ ஒரு ஆடோ உங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு காலுடைய ஒரு தொடை சப்ப இருக்குல்ல, அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க எத்தனை பேர் ஓடி வருவார்களோ தெரியல. கொச்சைப்படுத்த சொல்லல, யதார்த்தம் தானே. ஒன்று இந்த உலகத்தில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா அது கிடைப்பதற்காக வேண்டி எவ்வளவு விலை கொடுப்பதற்கும் தயார், எவ்வளவு நேரங்களை இழப்பதற்கும் தயார். ஆனா முதல்ல வந்தீங்கன்னா ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை பல ஆயிரம் தினார்கள் கொடுத்தா ஒட்டகத்தை வாங்க முடியும். அப்ப என்ன ஆயிருக்கும்? முதல் சஃபல்ல பள்ளி முழுவதுமே முதலாவது வருவதற்காக வேண்டி போட்டி போட்டு கொண்டு உள்ள வந்திருக்கணுமே. எங்கேயாவது நடந்தது வரலாறு உண்டா? இல்லையே. அடுத்ததற்கான போட்டி இல்லையே. மாட்டுக்கான போட்டி இருந்ததா? மூன்றாவது ஆட்டுக்கான போட்டியாவது இருந்ததா? கோழிக்கான போட்டி, முட்டைக்கான போட்டி இல்லை. ஒன்றுமில்லாத போட்டியாக இமாம் மெம்பரில் ஏறிய பிறகு வருகிறோமே, இவ்வளவு பெரிய கஷ்டம். இமாம் மெம்பரில் ஏறிய பிறகு பதிவேட்டில் பதிவு செய்யப்படாத ஒரு ஜும்மா சும்மா வாசல்ல நிற்கிறார்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி, நின்று கொண்டு வரக்கூடியவர்களை எல்லாம் பதிவு செய்கிறாங்க மலக்குகள். இமாம் மெம்பர்ல ஏறினவன அவங்களும் ஓலைய ஏட சுருட்டிட்டு அவங்களும் என்ன செஞ்சாங்க, வந்துடுறாங்க. அதுக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் அட்டெண்டன்ஸ்ல பேர் பதிவு செய்யப்படாத ஒருவராக தொழக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு 50% ஒவ்வொரு பள்ளிகளிலும் நிகழ்கிறது. ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்? நான் விலைக்கு வாங்குறேன் அப்படிங்கிறான். உங்களோட உயிரை உடமையை விலைக்கு வாங்கி கொள்றேன். சொர்க்கத்திற்கு பகரமாக என்ன செய்யணும்? யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபயக்துலூன வயக்தலூன். அல்லாஹ்விற்காக வேண்டி போர் செய்வார்கள். அப்படி செய்கின்ற பொழுது கொல்லுவார்கள் அல்லது கொல்லப்படுவார்கள். ரெண்டுமே லாபம் வரும், நஷ்டம் வரும். அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் நிற்கின்ற பொழுது நஷ்டம் வரவே கூடாது என்று எதிர்பார்ப்பதல்ல இறை விசுவாசம். ரெண்டு ஏற்றத்தாலும் அல்லாஹ் கொடுக்கத்தான் செய்வான். ஒன்று நீங்க கொல்லுவீங்க அல்லது கொல்லப்படுவீர்கள். இதுவெல்லாம் நடக்கத்தான் செய்யும். வாதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல் வல் குர்ஆன். இதையெல்லாம் வாக்காக இன்ஜீலிலே, தௌராத்திலே, குர்ஆனிலே
அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். வமன் அஃபா பி அஹதி மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதியை யார் நிறைவேற்றுகிறாரோ ஃபஸ்தப்ஷிரு, அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். பி பைஅக்கும் அல்லதி பாயஅதும் பிஹி, நீங்கள் செய்த வியாபாரம் அல்லாஹ்வால் வாங்கப்பட்டு விட்டது, அல்லாஹ் வாங்கி கொண்டான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது, அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது இந்த உலகத்தை நேசிப்பவராக வாழார். மன்கான யுரீது ஹர்ஸல் ஆஹிரத்தி நஸீது லஹு ஃபீ ஹர்ஸிஹி, யார் மர்மையுடைய விவசாயம் மர்மையுடைய பலன் வேண்டும் என்று இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மர்மையுடைய அந்த பலனை நாம் அதிகப்படுத்தி கொடுப்போம். சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்கிறான். சஹாபாக்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா முழுக்க 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 மறுமையை சார்ந்த வாழ்க்கை தான். அப்படியே பயணம் பூரா மறுமை நோக்கியே போயிருக்கு. அப்ப நம்மளுடைய விற்பனை என்னவா இருக்கணும்? மறுமையை நோக்கியதாக இருக்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வமன் கான யுரீது ஹர்ஸ துன்யா, இந்த உலகத்தை விரும்பி நீங்க வியாபாரம் செஞ்சீங்க, அல்லது நீங்க ஒரு விவசாயம் செய்றீங்க, அல்லது நீங்க நடந்து கொள்றீங்கன்னு சொன்னா நூத்தி மின்ஹா, அதையும் நாம திறந்து விட்டுருவோம். வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீப், மறுமையில எந்த பங்கும் கிடைக்காது என்று அல்லாஹ் சூரத்து ஷூரால 20வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்விற்காக வேண்டி விற்பவர்கள் சொர்க்கவாதிகளாக இருக்கிறார்கள், ஷைத்தானுக்காக வேண்டி விற்பவர்களும் இருக்கிறார்கள். அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்கள் ஷைத்தானுக்காக வேண்டி விற்கின்ற பொழுது அந்த வியாபாரம் மிக மோசமானதாக ஆகிவிடுகிறது. சூரத்துல் லுக்மான்ல 6-7வது செய்தியா சொல்றான், மனிதர்களிலே இருக்கிறார்கள் மை யஷ்தரி, அவர்கள் விலைக்கு வாங்கிக் கொள்கிறார்கள். எதை விலைக்கு வாங்குறாங்க? லஹுவல் ஹதீஸி, விளையாட்டுகள் இருக்கிறதே, வீணான செய்திகள் இருக்கிறதே, அதை அவங்க விலைக்கு வாங்கி கொள்றாங்க அப்படிங்கிறான். எதுக்கு அவனை வாங்குறான்? லியுதில்ல அன் சபீரில்லாஹி பிகைரி இல்மின், அறிவில்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையை அடைப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் உள்ள வீணான செய்திகளை விலைக்கு வாங்குகிறார்கள். இவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்திற்குரியவர்கள், நரகத்திற்காக தங்களை விற்றவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தக்கூடிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்து பக்ரால 103வது வசனமா சொல்றான், வலபீஸ மா ஷரூ பிஹி அன்ஃபுஸஹும் லவ் கானூ யஅலமூன், அவர்களுடைய வியாபாரம் இருக்கிறதே மிக மோசமானதாக ஆகிவிட்டது. அவர்கள் தங்களுக்கு தாங்களே செய்த வியாபாரம் மோசமாக ஆகிவிட்டது. ஆனால் அவர்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் அது என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான வியாபாரத்தை செஞ்சிருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போல சூரத்து ஜுமர்ல 15வது வசனமாக அல்லாஹ் சொல்லும்போது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், நிச்சயமாக நஷ்டவாளிகள் யார் அப்படின்னு சொன்னா, ஹஸிரு அன்ஃபுஸஹும், தங்களையும் தங்களுடைய குடும்பத்தார்களையும் யௌமல் கியாமா மறுமையிலே நஷ்டவாளியாக ஆக்குவார்களே, அவர்கள் தான் நஷ்டவாளிகள். இந்த உலகத்துல பிள்ளைகளுக்காக வேண்டி, மனைவி மக்களுக்காக வேண்டி லட்சங்களை கோடிகளை சேர்க்காமல் போபவர்களை ஏசுகிறவே, அவர்கள் நஷ்டவாளி அல்ல. அவர்கள் இறை விசுவாசத்தோடு உண்மையான முஸ்லிமாக அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த குடும்பமாக அந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிருந்தாருன்னு சொன்னா அதுதான் மறுமையில பலன் தரும். இல்லைன்னா இவர்கள் விட்டு செல்லக்கூடிய இந்த அல்லாஹ்வுக்கு புறம்பான, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு புறம்பாக வாழக்கூடிய குடும்பங்களாக இருந்தாலும் சரி, அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள்தான் நஷ்டவாளிகள். அலா அறிந்து கொள்ளுங்கள், ஸாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன், இதுதான் மிகப்பெரிய நஷ்டம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதனால சூரத்து ஹூதுல 15-16வது வசனமா சொல்லும்போது, மன்கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகத்தை நீங்க விரும்புறீங்க, நேசிச்சிட்டீங்க, இந்த உலகத்துல வேணும் 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 ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி, எத்தனை மணி நேரம் கொடுத்தாலும் ஓடுவதற்கு தயார், எத்தனை மணி நேரம் கொடுத்தாலும் ஓடுவதற்கு தயார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஓடுவதற்கு தயாரா? நாம தயாரா இல்லை. அதனால 10 நிமிஷத்துல இக்காமல் சொல்லி விரட்டி விடப்படுது. நிலைமை எப்படி போச்சு? நிலைமை நம்மளை தேடிக்கொண்ட விளைவு. அதான அர்த்தம். என்ன அர்த்தமாகும் யோசிச்சு பாருங்களேன். உட்கார்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது, பள்ளியில் உட்கார்வதற்கு 5 நிமிடங்கள் மார்க்க விஷயங்களை கேட்பதற்கு, 10 நிமிடங்கள் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவதற்கு,
10 நிமிடங்கள் உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்வதற்கு, 10 நிமிடங்கள் உட்கார்ந்து துஆ செய்வதற்கு பள்ளியில இஷ்டம் இல்லையே, மனசு இல்லையே. அப்ப எதை விரும்புறோம்? உலகத்தை விரும்புறோம். வெளியில போய் எதையாவது பேசணும், ஜாலியா இருக்கணும், உலகத்துடைய இன்பங்களை அனுபவிக்கணும் போறமே, அவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி விருப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, மன்கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வ ஸீனதஹா, இந்த உலகத்தை, இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களை யாராவது விரும்புறீங்கன்னு சொன்னா, நுஃபிலைஹிம் அமாலஹும் ஃபீஹா, அவர்கள் எந்த செயல்களை விரும்பினார்களோ அதை நாம் அப்படியே நிறைவேற்றி கொடுப்போம் அப்படிங்கிறான். அதுல குறை இருக்காது. நீ விரும்பினில அடைஞ்சிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அடைய வச்சிருவான். வஹும் ஃபீஹா லா யுஹஸூன், அதுல எந்த குறையும் இல்லாம அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களுக்கு அதை கொடுப்பான். ஆனால் அப்படி கொடுத்த பிறகு அவர்களுடைய நிலைமை என்ன? உலாயிகல்லதீன லைஸ லஹும் ஃபில் ஆখিরাতি இல்லன் நார், மறுமையில் அவர்களுக்கு கிடைப்பது நரகம்தான். வஹபித மா ஸனஉ ஃபீஹா, அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் அழிந்து விட்டது, அழிந்து அவர்கள் போகக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஷைத்தானுக்காக வேண்டி விற்பவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க. எதோ பயந்தாங்க? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்கள் மீது ஏழ்மையை, ஃபகீரை, நீங்கள் ஏழ்மையாக இருப்பதை நான் பயப்படவில்லை. எதை பயந்தாங்க? வலாக்கின் அக்ஷா அலைக்கும் அன் தூஸத அலைக்கும் துன்யா கமா புஸிதத் அலா மன் கான கபலக்கும், இந்த துன்யா உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு எப்படி திறந்து விடப்பட்டதோ அதுபோல உங்களுக்கு திறந்து விடப்படுவதை அஞ்சுகிறேன். சுப்ஹானல்லாஹ். என்ன பயம், என்ன பயங்க? யாருக்கு? தலைவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கான பயம். ஏழ்மையாக வாழ்ந்து ஏழ்மையாகவே மரணிக்கிறேன், அதைத்தானே விரும்பினார். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை விரும்பல, எந்த தலைமையும் அதை விரும்பல தானே. இஸ்லாமும் அதை ஏற்குதான்னு சொன்னா இல்ல, நீங்க எப்படி வேணாலும் வாழலாம், முறையாக வாழணும் அப்படிங்கிறத சொல்லுது. இருந்தாலும் இவைகள் எல்லாம் நாம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்திற்காக வேண்டி நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய அல்லது விற்கக்கூடியதாக மாற்றி விடுமோ என்ற அச்சம் இருக்கிறதே, அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க. நீங்கள் ஏழ்மையாக இருந்தால் அந்த ஏழ்மை உங்களை ஏதாவது செஞ்சிருன்னு சொல்லி பயப்படல, ஆனால் உலகம் உங்களுக்கு திறந்து விடப்பட்டால் அப்ப என்ன செய்றீங்க? திறந்து விட்டாச்சுல. நீங்க யோசிச்சு பாருங்க, குவைத்துக்கு வரும்போது எந்த பிளான்ல வந்தோம், இப்ப குவைத்துக்கு வந்து திரும்ப போக முடியுதா? காலை எடுத்து வைக்க மனசு வருதா? வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான இயக்கங்கள், என்ன மாதிரியான ஓலங்கள், என்ன மாதிரியான ஒப்பாரிகள். அப்ப என்னாச்சு? இந்த உலகத்தை நேசிக்கிற உலகம் உங்களுக்கு திறந்து விடப்படுவதை நான் பயப்படுறேன் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க, கமா தனாஃபஸூஹா வ துஹ்லிகுகும் கமா அஹ்லக்தஹும், புகாரி வரக்கூடிய செய்தி. அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க? போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள், ஒருவருக்கு ஒருவர் வந்து உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார். அப்ப உலகத்தினுடைய நேசம், ஷைத்தானுக்காக வேண்டி நம்மை அர்ப்பணிப்பது நாம் இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடியதல்ல, மறுமையில் மிகப்பெரிய நஷ்டம் வரும் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அதனால அல்லாஹ் இன்னும் நம்மளை பார்த்து நிறைய கூப்பிடுறான். நீங்க எப்படி இருக்கணும்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்களுக்கான தேவைகள் என்ன, என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? வீடு கட்டிட்டீங்களா? ஏதாவது கடை வச்சிருக்கீங்களா? நகை வச்சிருக்கீங்களா? பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருக்கீங்களா? எங்கேயாவது அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றானா? ஆனா பாருங்க, சூரத் ஹஷ்ர்ல கூப்பிடுறான், கூப்பிட்டு கேட்கிறான். 18-19 வசனமா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ. அப்படி அல்லாஹ் கூப்பிடும் பொழுது உத்து பார்க்கணும் அப்படியே அந்த வசனத்தை. அல்லாஹ் ஏதோ ஒண்ணு சொல்ல போறான், செய்யுங்க செய்யாதீங்க, ஏதோ ஒண்ணு அல்லாஹ்வால் ஏவப்படக்கூடிய ஒரு செய்தி இங்க சொல்றான். இத்தகுல்லாஹ் சொல்றது யாரு? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மை சீரான ஒரு பாதையில வாழ வைக்கும்.
சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக வேண்டி என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொருவரும் பார்க்கட்டும். இன்னைக்கு அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க நினைக்கிறேன், வைக்காதவங்களும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் என்ன செய்ய அக்கௌண்ட் இருக்கும், என்ன வரவு என்ன செலவு என்ன இருக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படிலாம் துல்லியமா பார்த்துக்கிட்டு இருக்கோம்லாம் சொல்லக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, கேட்டிருக்கிறோம். என்னைக்காவது உட்கார்ந்து இன்னைக்கு என்ன தவறுகள் நடந்தது என்னிடத்தில் இன்னைக்கு என்ன நன்மைகள் நடந்தது, இந்த நன்மையை நான் இன்னும் கூட்டுவதற்கான விதிமுறைகள் என்ன செய்யணும், ஃபார்முலா என்ன, இந்த தீமையிலிருந்து விலகுவதற்கான அந்த நடவடிக்கை என்ன, எப்படி இருக்கணும் திட்டங்கள் என்றைக்காவது போட்டதுண்டா? இல்லையே. அல்லாஹ் சொல்றான், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக வேண்டி என்ன தயார் செய்து வச்சிருக்கீங்க பாருங்க அப்படிங்கிறான். சொல்லிவிட்டு திரும்பவும் சொல்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அண்டிக் கொள்ளுங்கள், இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். சொல்லிவிட்டு வலா தகூனு, ஆகிவிடாதீர்கள், கல்லதீன, ஒருவரை போல சிலர்களை போல, யார் என்று சொன்னால் நசுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்களே அவர்களை போல ஆகிவிடாதீர்கள். அப்ப துன்யா உலகம் திறந்து விடப்பட்டா அல்லாஹ் அப்படிங்கிற அந்த சிந்தனை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சார்ந்து வாழக்கூடிய வழிமுறை நம்மள அப்படியே என்ன செஞ்சோம், அடைச்சு விட்டுறோம், மறக்க வச்சிரும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நசுல்லா, அல்லாஹ்வை மறந்து விடுவீர்கள், ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹ்வும் அவர்களை மறந்து விடுவான், உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், இவர்கள்தான் பாவிகள் என்று அல்லாஹ் அடையாளம் காட்டுறான். அதனால இந்த உலகத்தை ரொம்ப நேசிச்சு விரும்பி 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 இந்த உலகத்திற்காக வேண்டியே தங்களை வித்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த விற்பனை வெற்றிக்குரிய விற்பனையாக ஆகாது. மாற்றமாக மறுமைக்கான விற்பனை, மறுமைக்கான விலை பேசுதல், மறுமைக்கான பங்கீடு என்பதை சரியாக முறையாக செய்கின்ற பொழுதுதான் அது வெற்றிக்குரியதாக இருக்கும் என்ற செய்தியை பார்க்கப்படுகிறது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையுடைய நிகழ்வை குறித்து சொல்லக்கூடிய செய்தியை புகாரில பார்க்கிறோம். அதேபடி ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா மின்கும் அஹதுன் இல்லா சயுகல்லிமுஹு ரப்பஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமான். நாளைக்கு அல்லாஹ்வுடைய அந்த மன்றத்துல அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி இருந்துட்டு அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுவான். அப்படி பேசுகின்ற பொழுது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில டிரான்ஸ்லேட்டர், தர்ஜுமான் இல்லவே இருக்காது. ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருப்பாரா? இருக்காது. அந்த அளவுக்கு நாம் பேசுவதை எல்லாம் மிக துல்லியமாக அறிந்தவன் ரப்பு. அதனால அவன் நம்ம என்ன சொல்றோமோ என்ன பேசுறோமோ அவன் என்ன கேட்கிறானோ அதற்கான பதில்களை சொல்ல போறோமே, அதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு ஃபயன்துர் ஐமன மின்ஹு ஃபலா யரா இல்லா மா கத்தம மின் அமலிஹி, அப்படியே வலதுபுறம் பார்ப்பான், ரப்பு மட்டும் தான் முன்னாடி பேசுறான். சரி, யாராவது கொஞ்சம் துணைகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி வலதுபுறம் பார்க்கிறான். அவன் எதை முற்படுத்தி செய்தானோ அந்த அமல்கள் தான் அங்கே இருக்கிறது. இந்த பக்கம் இடது பக்கம் திரும்புறான், அவன் எதை முற்படுத்தி வைத்தானோ அதுதான் அங்கே இருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். அந்த நரகத்திற்கு போகக்கூடியவர்களாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எனவே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு பேரித்தம்பளத்தினுடைய ஒரு கீற்றையாவது கொடுத்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய விற்பனை அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்தா, அல்லாஹ்வுக்காக வேண்டி இது அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த விற்பனை இருக்கிறதே அதுதான் வெற்றிக்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்படியே நிறைய செய்திகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சார்ந்து வாழ வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஹலால் ஹராம் பேணி வாழ வேண்டும். நேரங்களை முறையாக சரியாக பின்பற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய வாழ்க்கை முறைகளை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அப்படி இருக்க வேண்டும். அந்த விற்பனை தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது, அதுதான் சொர்க்கத்துக்குரியது என்பதை புரிந்து
அது போன்ற ஒரு நடைமுறையை நாம் இந்த உலகத்தில் அமைத்து தருவதற்கு அல்லாஹ் பல வழிமுறைகளை நமக்கு தந்திருக்கிறான். அதையெல்லாம் விளங்கி அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம், சொர்க்கத்தை பெறுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றி வாழ்கின்ற பொழுது நமக்கான சோதனைகள் இந்த உலகத்தில் வரத்தான் செய்யும். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் பொறுமையோடு அழகான முறையில் ஏற்று இந்த உலகத்தில் வாழணும். அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிமுறைகளைத்தான் இஸ்லாம் தந்திருக்கிறது. அதற்காக வேண்டிதான் தங்களை எல்லாம் முழுக்க முழுக்க அர்ப்பணித்து சஹாபா பெருமக்கள் தங்களையும் தங்களுடைய குடும்பத்தார்களையும் வாழ வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய வரலாறு நிறைய படிங்க. சஹாபாக்கள், நபி தோழர்கள், தோழியர்களுடைய வரலாறுகளை நிறைய படிக்கணும். பிள்ளைகளை படிக்க சொல்லணும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த மார்க்கத்தில் வாழ்கின்ற பொழுது எப்படி எல்லாமோ வாழலாம் அப்படிங்கிற போக்குகளை பல குடும்பத்தார்கள் இன்றைக்கு வாழ்வதை பார்க்க முடிகிறது. அது இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துருச்சு பாருங்க. அந்த சோசியல் மீடியா நம்ம சென்ற உரையிலே சொல்லியிருக்கிறோம், அது நல்லதுக்கு பயன்படுத்துங்க, அதை கையில எடுங்கன்னு சொன்னேன். ஏன் எடுக்க சொல்றேன்னு சொன்னா, நமக்கு எதிரான சித்தாந்தங்களை, சதிகளை அதன் மூலமா தான் நம்ம முறியடிக்க முடியும். நமக்கு பிரம்மாண்டமான இது போன்ற டிவி சேனல்கள் இல்லை. இருக்கக்கூடிய சேனல்கள் 1 2 இருந்தால் கூட அதையெல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தம் என்ற நிலைமை. அப்ப நமக்கு கிடைத்த இந்த சோசியல் மீடியா இருக்கு பாருங்க, அதுலதான் நாம என்ன செய்யணும், செய்திகள் நிறைய பரப்பணும். இப்ப காஷ்மீரில் நடந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய விஷயங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு அழகாக பேட்டி கொடுத்து இஸ்லாமிய சமூகத்தினுடைய அந்த மக்களுடைய தொண்டும் பணியும் தான் எங்களை இந்த அளவுக்கெல்லாம் காப்பாற்றியது என்று சொல்லி மெய்சில் இருக்கக்கூடிய எத்தனையோ வீடியோக்கள், எத்தனையோ செய்திகள் பரப்பி இருக்குது. அதையெல்லாம் பரப்பக்கூடியதாக நாம சோசியல் மீடியாவை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது அதுவும் நமக்கு நன்மையாக மாறும். ஏன்னா அதன் மூலமாக சில நன்மைகளை ஏவுகிறோம், தீமைகளை தடுக்கிறோம், தீமை என்பதை உணர வைக்கிறோம். இதுவும் நம்முடைய பங்களிப்பாக இருக்கிறது. சிலர் பார்த்தா எங்களுக்கு அதெல்லாம் இல்லை, ஓகே இல்லை. அப்ப எப்படி தெரிவிங்க உலகத்தை? உலகத்தினுடைய நடப்புகள் தெரிய வேண்டுமா இல்லையா? உலகத்தினுடைய விஷயங்கள் தெரிய வேண்டுமா இல்லையா? எப்படி தெரிவது? அப்ப அதை முறையாக பயன்படுத்துகின்ற பொழுது அந்த முறைக்கான கூலியும் இருக்கிறது. அந்த முறையை மீறி செய்கின்ற பொழுது அங்க சைத்தானுடைய பிடியில் சிக்கிவிட்டால் அங்க ஆபத்தாக போகிறது. அப்ப எத்தனையோ விஷயங்கள் ஆபத்து அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தாம இல்லையே. எத்தனையோ விஷயங்கள் கத்தியிலே செய்யுங்க, வெங்காயம் இருக்கிறாங்க, கத்திரிக்காய் இருக்கிறாங்க, அதுக்கும்போது கையை நமக்கு அறுக்கிறாங்க. இனிமேல் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரமா உட்காந்துச்சுன்னா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சுல. சமையல்காரன் நான் என்ன செய்வேன், அறுத்தா பிரச்சனை ஆகுது, நான் இனிமேல் சமைக்க மாட்டேன்னு உலகத்தில் சொல்லிட்டாங்க வைங்க, சமையல் என்ன ஆகுது? அதனால நடக்கத்தான் செய்யும். வண்டி பாக்குறீங்க, போயிட்டு பட்டான்னு அடிக்கிறான், அடிச்சு பார்த்தீங்கன்னா ஆள் காலி. ஆஹோ முடிஞ்சு போச்சா, வண்டி ஓட்டுறான் அப்படின்னு சொன்னா ஓட்டி அப்படி வறண்டு விதி இருந்தா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய நியதி அப்படி இருந்தா அது ஒன்றும் செய்ய முடியாது. அதனால உலகம் சார்ந்த எல்லா விஷயங்களும் ஆபத்தானதுதான். ஆனால் எப்படி அதை நம்ம பயன்படுத்துகிறோம், அல்லாஹ்விற்காக வேண்டியா அல்லது அல்லாஹ்வுக்கு விரும்பாத வகையிலா என்றுதான் அல்லாஹ்வால் பரிசீலிக்கப்படுகிறது. இப்ப இன்னைக்கு இந்த மீடியா பாருங்க, பலர்கள் நம் சமூகம் அல்லாத, நம் இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தவர்கள் எல்லாம் நிறைய கருத்துக்களை, குறிப்பாக இந்த காஷ்மீர் விஷயமாக, எல்லா விஷயங்களுக்கும், வக்ஃபு சம்பந்தமாக எல்லா விஷயங்களுக்குமே நிறைய செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. இதை போய் கொண்டு போய் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு போர் அடிக்கிற அளவுக்கு, எரிச்சல் வர்ற அளவுக்கு இது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தாங்க ஒவ்வொரு கட்சிகளும் ஐடி டீம் வச்சிருக்கிறாங்க. வச்சு அந்த டீம் அதான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட வேலை சம்பளம் அதான், பரப்பிக்கிட்டே இருக்கிற செய்திய பொய்யான செய்தி தான். உண்மையான செய்தியை சொல்லக்கூடியவனும் இருக்கிறான். ஆனா பொய்யான செய்திகளை நிறைய அந்த டீம் என்ன செஞ்சுக்கிட்டு பரப்பிக்கிட்டே இருக்கிறது. ஆனா இஸ்லாத்துல அப்படி ஒரு டீம் பரப்புதான் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கு ரெடியாக இல்லை. ஆனா மாற்றமா இருக்குதான்னு சொன்னா இருக்குது. ஆட்டம் பாட்டம் கேளிக்கைகள். நேற்று பார்த்தா அப்படியே இது எதுக்கு கண்ணுதான் தெரியுது, கண்ணுதான் தெரியுது, பாக்கி எல்லாத்தையும் மறைச்சிருக்கிறான். எதுக்கு மறைக்கிறான்னு தெரியல. அவன் எதுக்கு மறைக்கணும்? என்னடா இப்பெல்லாம் பேசுறாரு, பேச என்ன செய்யறது? நீ மறைச்சு இஸ்லாமிய அடையாளத்தை எதுக்கு காட்டுறன்னு
கேட்கிறேன். காட்டிட்டு என்ன பார்த்துட்டுமா யார ஒரு நடிகனை பேர் சொல்ல வேணா, வேற மாதிரி போகும். நான் பார்க்கணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேம்மா, பார்த்துட்டுமா பக்கத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலங்காக இது முடிஞ்சு பேசுறான். என்னமோ சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கிட்ட மாதிரி, இது நம்ம நரகத்துல வண்டி கட்டுங்கிறான். அடுத்து இன்னொரு வீடியோ வருது. அதை பார்த்தா நோம்பு திறக்கல கலந்துக்கிட்டாரு இல்லையா, அதுல எப்படியோ முயற்சி பண்ணி நான் பார்க்க போனேன், பார்த்துட்டேன். எல்லாம் தொழுவ போனாங்க, நான் தொழுவ கூட வேண்டாம், அவரை பார்த்தது எனக்கு போதும் சொல்லி அப்படியே மெய் மறந்து நின்றுட்டேன் அப்படிங்கிறது. எது சொல்றாரு? தாய் குளங்கள், ஆம்பளை குளங்கள்லாம் ஒன்றும் பெரும்பாலும் சொல்றதை காணும். அவன் அப்படியே தூசி விட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கிறான். இந்த பெண்கள் சீரழியக்கூடிய சீரழிவை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த மீடியாவில் பார்க்கவே முடியல. அவ்வளவு அசிங்கமாக இஸ்லாமிய அந்த அடையாள சின்னத்தோடு வர்றாங்க. அதுதான் நமக்கு வேதனை. சின்னத்தை மாத்திட்டு வா, பிரச்சனை இல்லை. சின்னத்தை மாத்திட்டு வந்தீங்கன்னா யாரும் கண்டுக்கொள்ள போறது இல்லை. அவங்க பெருசா மீடியாக்கள்ல பரப்ப மாட்டாங்க. இதை தூக்கிட்டு வேகமா பரப்புறாங்க. அப்ப பரப்பும் பொழுது இதற்கு எதிராக நாம என்ன செஞ்சோம்? நாம என்னை சேர்த்து எல்லாமே என்ன செஞ்சோம்? இதற்கு எதிராக இது தவறு என்று சொல்லி அந்த வீடியோவுக்கு இன்னொரு வீடியோவாக சேர்த்து இஸ்லாம் இப்படி சொல்லல, இஸ்லாமிய பெண்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை விதைக்கணுமா இல்லையா? இதுவும் தவற விட்டாச்சு. சரி, யாரு செய்யறங்கிற அடையாளங்கள் அந்த ஊர்க்காரங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு தெரியாத அவ்வளவு கேவலமானவனா நம்ம? யார் அந்த பெண் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களுக்கு தெரியாதா? ஊர்க்காரங்களுக்கு தெரியாதா? அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாதா? தெரியத்தானே செய்ய. தெரிஞ்சும் ஜமாத்திய நடவடிக்கை எடுக்கல. கேவலம் ஜமாத்து போர்டு வச்சிருக்கிற, இன்னைக்கு வச்சிருக்கிற விரல் அசிக்கிற உள்ள வரக்கூடாதுங்கிற, தொப்பி போடாத தொழக்கூடாதுங்கிற கேவலமா இல்லை? இன்னைக்கு எங்க தொப்பி போட்டிருக்காங்க? எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இந்த அரபு நாட்டில் எங்க எழுதி வச்சிருக்கிறாங்க? அப்படியெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்காங்க இல்லையே. அதை எழுதி வைக்கிற இதையெல்லாம் எழுதி வைக்கணும். இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் போடுறியா, இது மாதிரி மீடியால அசிங்கப்படுத்துறியா இஸ்லாமிய வேஷத்துல, உன்னை ஊரை ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை போடு. உனக்கு கபர்ஸ்தான் தரமாட்டேன்னு சொல்லிப்பாரு. அங்க சொல்லிப்பாரு. சொல்லிருப்பியா? சொல்ல மாட்டியே. யாரு ஈனாவானா நம்ம தான். உள்ள போகும்போதே தொப்பி போடாம அந்த தொப்பி இல்ல, என்ன செய்யறது? நல்லா அப்படியே இன்னும் வலிஞ்சு பேரு ஈரி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த கொட்டா மாதிரி தூக்கி கவுத்து விடாம ஏதோ சுண்ணத்தை விட்ட மாதிரி. என்ன சுண்ணத்து? ஒண்ணுமே இல்லையே. சுண்ணத்து எதுவோ அதையெல்லாம் விட்டுவிட்டு எது மார்க்கமாக இல்லையோ அதுல பிடிவாதம். அதே மாதிரி எது மார்க்கமாக இருக்கிறது அதை விட்டுவிட்டு மார்க்கம் இல்லாத சித்தாந்தத்துல இன்றைக்கு இளைஞர்கள், குறிப்பாக பெண் சிறுமிகள், இளவயது பெண்கள் போயிட்டு இருக்கிறாங்களே, அதுக்கு ஏதாவது ஜமாத் நடவடிக்கை எடுக்கணும்ல. ஜமாத்தை சேர்ந்தவங்க இருக்கிறீங்க, கொஞ்சமாவது எடுத்து பேசுங்க. உங்க ஊருடைய மஹல்லாக்கள்ல பேசுங்க. சும்மா வெறுமனே நீங்க சீட்டு காசு வாங்கி 105 ரூபா வட்டி வாங்கி அதை ஊருக்கு அனுப்புறது இல்லை. அது வட்டி தான். நம்ம படத்துல சொல்லியாச்சு. 100 ரூபா கடை கொடுப்பாங்க ஜமாத் சார்பா, 95 ரூபா கொடுப்பாங்க, நீங்க 100 ரூபா கட்டணும். அப்படி ஜமாத்துடைய சீட்டு நிறைய முழிக்கிற மாதிரி தெரியுது. சில ஜமாத்துல சீட்டு நடக்கிறது, அந்த ஜமாத்தை குறித்து சொல்றேன். அதே மாதிரி சில ஊர்களுக்கு நீங்க ஃபண்டெல்லாம் அனுப்புறீங்க, சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ். இதையும் சேர்த்து அனுப்புங்க மெசேஜா. ஊர் பிள்ளைகளை கவனிக்க சொல்லுங்க, பார்க்க சொல்லுங்க. இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி நடந்து கொள்றாங்க, இஸ்லாமிய வட்டத்துக்குள் இருக்காங்களா, வட்டத்தை மீறி போயிருக்கிறாங்களா, கொஞ்சமாவது யோசிக்க சொல்லுங்க. அதற்கான சட்டத்தை போட சொல்லுங்க. அப்பதான் வருங்கால சந்ததிகளை வென்றெடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னா இதை விட மோசமான கேடுகிட்ட கேவலமான இளைஞர்களை தான் இஸ்லாமிய சமூகம் பெறும். அப்படியாப்பட்ட ஒரு பாதையை நோக்கி அவர்கள் தங்களை வெற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இந்த நேரத்தில் பதிவு பண்றேன். முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய மகளாக்களிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய சொந்தங்களிலும் முயற்சி பண்ணி இது போன்று நடந்தால் அந்த தீமையை தடுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ வைத்து அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய சொர்க்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோமாக. வாஹதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.